வணக்கம்ங்க. முருங்கைக்கீரை சூப் தான் பண்ண போகிறேன் ஈவினிங்க்காக. முருங்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், ஒரே ஒரு தக்காளி, இதுதான் தேவையான பொருள். இதை குக்கரில் போட்டு வேக வச்சு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கீரையை போட்டுக்கலாங்க. வெங்காயம் பூண்டையும் போட்டுக்கலாம். சீரகம் மிளகும் போட்டுக்கலாம். தண்ணி அளவா ஊற்றிக்கலாம். தக்காளி போட்டுக்கிறேங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறேன். இப்போது இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி குக்கரில் 2 விசில் விட்டுடலாம். விசில் தம் அடங்கின உடனே திறந்து பார்க்கலாம். விசில் போட்டேங்க. விசில் வாங்கிடுச்சுங்க. கீரை நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ கீரையை தனியாக எடுத்துட்டு தண்ணியை தனியாக எடுத்துட்டு கீரையை அரைச்சி சூப்போட கலந்துக்கலாம். வேக வச்சு தண்ணியை தனியாக எடுத்துட்டேன். இப்போது கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கும். இப்போது கீரையை அரைச்சி அந்த வடிகட்டின தண்ணியோட கலந்துட்டோங்க. இப்போ ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு திருப்பி வடிகட்டிட்டு சூப்பை காமிக்கிறாங்க. இந்த அப்படியே கீரையை போட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா கீரையில் இருக்க பாதி சத்து தான் தண்ணியில் இருக்கும். அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டிக்கிட்டோன்னா கீரையோட மொத்த சத்தும் நம்மளுக்கு கிடைக்குங்க. முருங்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரியே செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்குங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.